தமிழ்நாட்டை போதைப்பொருள் கேந்திரமாக மாற்றிய திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் போதைப்பொருள் புழக்கம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களில் குஜராத்தோடும் அசாமோடும் மற்ற வட மாநிலங்களோடும் தமிழகத்தை ஒப்பிட்டு தனக்குத்தானே ஒரு பொய்மை தோற்றத்தை முதலமைச்சர் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். திமுக அரசின் ஆட்சியாளர்கள் தங்கள் ஆட்சியில் நியமித்த அயலக அணி நிர்வாகிதான் வட மாநிலங்களில் இருந்து தமிழ்நாடு வழியாக வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்களை கடத்தி இருக்கிறார் என்ற உண்மையை மறைக்க தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தங்கள் கட்சியினர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித பதிலோ மறுப்போ நேரடியாக தெரிவிக்காத முதலமைச்சர் பிரச்சனைகளை திசை திருப்பும் விதமாக அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்ற பொய் பரப்புரையை கூறி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை போதைப்பொருள் கேந்திரமாக மாற்றிய இந்த மக்கள் விரோத திமுகவுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.